ஹாய்ங்க. ஒரு ஒரு பேர். அந்த பேரை வந்து இப்படிந்து படித்தாலும் அதே பேர் தான் வரும். இப்படிந்து படித்தாலும் அதே பேர் தான் வரும். அது என்ன பேர்னு லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன், கேட்டுங்க. அது வந்து ஒரு புலவருடைய பேர். சரிங்களா? ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, நல்லா வாழ்ந்துருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் போய் நம்ம தலையிடக்கூடாது. சரிங்களா? அதே ஒரு பிரச்சனை, நம்ம பொண்ணு அடிக்கடி பிரச்சனைன்னு சொல்கிறா அப்படின்னா, அதை வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, போய் உக்காந்து பேசணும். பேசினாதான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். சரிங்களா? அது மாதிரி பேசாமல் தான் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக டோட்டல் டேமேஜே ஆயிடுச்சு. கேப்பாரில்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கேப்பாரில்ல. ஒன்று என்ன செஞ்சாலும் கேப்பாரில்லைன்ற அளவுக்கு பேர் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் போய் பிரச்சனையை சொல்லுவேன். இப்படி பண்ணுறாரு மாமா, இப்படி பண்ணுறாருப்பா அப்படின்னு சொன்னோம்னா, அனுசரிச்சின்னு போ. எத்தனை நாளைக்கு அனுசரிச்சின்னு போகிறது? சரிங்களா? அவன் எங்கன்னா போய் மேய்ஞ்சி வந்துட்டு வருவான். மேய்ஞ்சி வந்துட்டு வந்தோடனே மணி 11 ஆயிரும். ஆட்டோ ஓட்டுறவன் 11 ஆயிரம் 12 ஆயிரம். அவனை ஆட்டோ ஓட்டிட்டுலாம் வரல. அந்நேரத்துக்கு எங்கன்னா போய் சுற்றிங்க வந்துட்டு வருவான். அந்நேரத்துக்கு அடுப்பத்தை வச்சு தோசை ஊற்றணும்னு வச்சுக்குவேன். அதுமாரி தான் ஊற்றினேன். எருமுட்டியாட்டம் ஆயிரும்ல. நம்ம சாப்பிட்டா 7 மணிக்கு தோசை ஊற்றி வச்சா அப்போ சிலிண்டர்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு அதை சிலிண்டர்லாம் கிடையாது. அடுப்பில் தான் பற்ற வச்சு ஆக்கி ஆகணும். அந்நேரத்துக்கு அடுப்பத்தை வச்சு தோசை ஊற்றுறேன். நடந்த சொல்கிறேன். தோசை ஊற்றுறேன். நீ எவங்கிட்ட போய் வந்துட்டு நேரம் ஊர் சுற்றிங்க வந்துட்டு இப்போ ஆளை பார்த்துட்டு அடுப்பத்தை வச்சு தோசை ஊற்றுறியான்னு கேட்டான். என்னம்மாம்மா தப்பாக பேசுகிறேன்னு நான் திருப்பி கேட்க. ஏன் பேசுகிறீங்க? தப்பாக ஏன் பேசுகிறீங்க மாமா? நீங்கள் தோசை ஊற்றி வச்சா நல்லா இருக்காது, அதனால தான் மாமா அடுப்பத்தை வச்சு ஊற்றுறேன். அந்த மாவு சட்டியோட எடுத்து மண்டையில் உடச்சாங்க. அவ்வளோதான். மறுநாள் 7 மணி வரைக்கும் சுய நினைவே கிடையாது. அப்படி அரக்கங்கிட்ட நான் வாழ்ந்தேன். சரிங்களா? ஏதோ ஆண்டவன் என்னை காப்பாற்றி விட்டான். அவன் போய் சேர்ந்தான். அவங்ககிட்ட இந்த ஒரு நாளைக்கு காப்பாற்றி விட்டுட்டான். சரி, நான் சொல்கிற பேரை படித்து பார்க்குறீங்களா? எழுதி படித்து பாருங்கள். சரிங்களா? விகடகவி. விகடகவின்ற பேர் அது தெனாலிராமனுடைய பட்ட பேர். அது பட்டம், ஒரு ராஜா வந்து பட்டம் கொடுத்த பேர். நான் படிக்கிறப்ப கேள்விப்பட்டிருக்கேன். தவறாக இருந்தால் மன்னிச்சிங்க, கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தெனாலிராமனுக்கு அரசபையில் கொடுத்த பெயர் விகடகவி. அதை எப்படி படித்தாலும் ஒரே மாதிரி தாங்க வரும். நீங்கள் படித்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.